எல்லை தாண்டியதாக தமிழக மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் அச்சத்தில் மீனவர்கள். அமலாக்கத்துறை கைப்பற்றியது என்னுடைய ஆவணங்கள் அல்ல. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் குற்றச்சாட்டு பதிவின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். முல்லைப் பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் ரமேஷ் ஆய்வு. பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்தும் ஆலோசனை. எனது வாழ்க்கையில் முக்கியமான ஊர் மதுரை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மதுரை தமுக்கம் மைதானத்தில் மாமதுரை விழாவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் உரை. சென்னையில் பொது இடங்கள் நீர்நிலை அருகே கட்டிட கழிவுகளை கொட்டினால் அபராதம். அறிவுரையை மீறினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க திட்டம். பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் அமுதம் அங்காடிகள் திறப்பு என உணவுத்துறை அறிவிப்பு. வங்கதேசத்தில் வன்முறையை தூண்டியது பாகிஸ்தானின் ISI தீவிரவாத அமைப்புதான். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் சிக்கல். 8 நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்ப மேலும் 8 மாதங்கள் ஆகும் என தகவல்.